ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ஒரு சூப்பர் மூவி பார்த்துடலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தூத்துக்குடி பக்கத்தில இருக்க ஒரு கிராமத்த தான் காட்டுறாங்க. அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கடல்ல மீன் பிடிக்க போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது, நெறைய பேர் வந்துட்டு இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரவும், யாரும் மீன் பிடிக்க போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அத தொடர்ந்து நெறைய பெண்கள் அதாவது வயசு பொண்ணுங்களா இருக்காங்கல்ல, அவங்களும் அடிக்கடி இறந்து போற மாதிரியான சூழ்நிலையும் வருது. இதெல்லாம் எப்படி ஆயிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருப்பாங்க. இருக்கிறதுனால வந்துட்டு 2009 போல வந்துட்டு ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்றாருன்னா, கடலுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அத அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போறாரு. அப்படி போம்போது பார்த்தீங்கன்னா, அவர் ரிட்டர்ன் வரும்போது அவரும் உயிரோட வரல. இறந்து போய் தான் வராரு. இறந்து போனதுனால ஹீரோ வந்து அவங்க தாத்தாவோட கட்டுப்பாட்டுல வராரு. தாத்தா தான் ஹீரோவ வளர்க்குற மாதிரி இருக்கு. இப்ப வந்து தாத்தா வந்துட்டு பையன்கிட்ட அதாவது பேரன்கிட்ட வந்துட்டு நெறைய பேய் கதைகள் சொல்லி வளர்க்குறாரு. அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, "நீ கடலுக்குள்ள போகவே கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்ன கடலுக்குள்ள நான் அனுப்பவே மாட்டேன். அதுக்கப்புறம் நீ எக்காரணத்த கொண்டும் கடலுக்குள்ள போக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா சொல்லிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, தாத்தா சொல்லுக்கு கட்டுப்பட்டு கடல் பக்கம் இருக்கிற பக்கமே போகாம தான் இருந்துட்டே இருப்பாரு. ஆனா பசங்க விளையாடும்போது வந்துட்டு, "இங்க தானே உங்க தாத்தா சொல்லியிருக்காரு. ஆனா உங்க அப்பா வந்து இதுக்குள்ள போய் தானே இறந்து போனாரு. இது வந்து ரொம்ப பயங்கரமானது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும், பசங்களோட பேச்ச கேட்டுட்டு, "நான் போறேன். உள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த வயசுலயே கடலுக்குள்ள போறாரு. இந்த விஷயம் வந்து அவங்க தாத்தாக்கு தெரிய வர, எப்படியோ அவரு போயிட்டு ஹீரோவ காப்பாத்தி கூட்டு வந்துர்றாரு. 2025ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு மேல வந்துட்டு மீன் பிடிக்க போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, அதுவும் தூத்துக்குடி பக்கத்துல அவங்க இருக்கிறவங்களுக்கு மீன் பிடிக்கிறது தான் மெயினான தொழிலா இருக்கிற பட்சத்துல, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, அந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டு பொழப்புக்காக வந்துட்டு அக்கம் பக்கத்துல கிடைக்கிற வேலைகள செஞ்சு அப்படியே நடத்திட்டே இருக்காங்க. ஆனா, அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுல தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. இந்த மாரி தடங்கலா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுமே ரொம்ப வருத்தப்படுற சூழ்நிலையில இருக்கும்போது, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவர் வந்து அந்த ஊர்ல உள்ள தாமசன் அப்படின்றவர் தான் ரொம்ப ஹெல்ப் பண்றவரா இருக்காரு. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு வேலை தேடி ஏற்பாடு பண்ணி குடுக்குறவங்களா இருக்கட்டும், நல்லது கெட்டதுல கலந்துக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து செய்றது தாமசனா அப்படின்றவர் தான். அவர்கிட்ட தான் ஹீரோவும் இப்ப வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ ஒருத்தர் கூட இப்ப இறந்து போயிருக்காரு. அவருக்கான அந்த செலவுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இறுதி சடங்கு செய்றதுக்கு. அதுக்கு கூட அந்த தாமஸ் அண்ணா தான் பண உதவி குடுத்தும் உதவிட்டு இருப்பாரு. போயிருக்காரு. அவரோட செலவுக்காக தாமஸ் அண்ணா பணம் குடுத்துருக்காரு. யார்கிட்ட அப்படின்னா, ஹீரோ கிட்ட தான் குடுத்துருக்காரு. ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஆள காணோம். இப்ப ஊர்லலாம் என்ன பேசிக்கிறான், இவன்ட்ட போய் பணத்த குடுத்துக்கிறாங்க. எப்ப வந்து இவன் பணத்த குடுப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவர் வந்து என்ன பண்றாரு, நேரா ஹார்பருக்கு போறாரு. அங்க போய் வந்துட்டு அந்த கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விளையாடிட்டு உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு கார்ட்ஸ் விளையாட ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மக்கள்லாம் வந்துட்டு இவன்ட்ட குடுத்தா இவ வந்த மாதிரி தான் நெனைக்கிறாங்க. ஏன்னா, இப்ப அந்த இறுதி சடங்குக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தினருக்கு தேவைப்படுற மாதிரி கொஞ்சம் பணம் காசு குடுத்து அனுப்பியிருப்பாரு. அந்த காசு வச்சு தான் ஹீரோ இந்த வேலை பண்ணிட்டு இருப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா, கிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்கும். அவர் வந்துட்டு இப்ப இந்த ஆட்டத்துல வந்து இறங்கிட்டார் அப்படின்னா, அவர யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு இந்த விளையாட்ட ரொம்ப ஆர்வமா விளையாடிட்டு இருப்பாரு. அதுல ஜெயிச்சுருவாரு. ஜெயிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் குடுக்க சொன்ன மாதிரியான பணத்த அவங்களுக்கும் குடுத்துட்டு, இவருக்கும் கொஞ்சம் பணம் கிடைச்சிருக்கும்ல. அத வச்சு இவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன் இவருக்கு வந்து என்னன்னா, இவரோட இறந்து போனது இவரோட சொந்தக்காரரா தான் இருக்காரு. ஆனாலும் ஹீரோக்கு வந்து எந்த கவல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவருக்கு குடுத்த காசையே இவர் இந்த மாரி வச்சு இவர் வந்து விளையாடுறாரு அப்படின்னா, இவருக்கு என்னன்னா பணம் சேர்க்கணும். பணம் மட்டும் தான். வேற எதுவுமே அவருக்கு வந்து குறிக்கோள் கிடையாது. எதுக்குன்னா, சொந்தமா ஒரு போட் வாங்கணும். அந்த கடலுக்குள்ள போகணும். அப்படி அங்க என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கணுன்றது தான் ஹீரோ வந்து ஒரு லட்சியமாவே வச்சுட்டு இருப்பாரு. அதுக்காக நெறைய பணம் சேர்த்துட்டு இருப்பாரு. இந்த மாரி குடுத்த பணத்த எடுத்துட்டு போய் இப்படிலாம் விளையாடிட்டு தான் இப்படிலாம் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் பேர் சத்தம் போடுறாங்க. அதுல ஹீரோயினும் ஒருத்தவங்களா இருக்காங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த மாரி ஒரு நேரத்துல இப்படி குடுத்த பணத்த கூடவா நீ இந்த மாரி செலவு பண்ணுவ? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அவர வந்துட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப சொந்தக்காரங்க தான். அதாவது முறை பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ரிலேஷன்ல தான் இருப்பாங்க. இதே மாரி ஹீரோ பண்ணிட்டு கொஞ்சம் பொறுப்பு இல்லாம அவர் பாட்டுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படி இப்படி சுத்துறத பார்த்து அவங்க தாத்தா என்ன சொல்வார்ன்னா, "ஏன்டா இப்படி பொறுப்பு இல்லாம சுத்திட்டே இருக்க? உடம்ப பாரு. நம்ம வந்து வேலைக்குன்னு போணும், கவனமா இருக்கணும்." அப்படி இப்படின்ற மாரிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி அட்வைஸும் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோ வந்து பொறுப்பு இல்லாம அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காரு. தாமஸ் அண்ணன் கூட அதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன சந்திக்கிறாரு. அந்த பையன் யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் தான் ராபர்ட்டோட பையன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான். ராபர்ட்டோட பையனா, ராபர்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் தாமஸ் இருக்காருல்ல, அவரோட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அவரு திருடிட்டு இந்த ஊர விட்டு ஓடி போயிட்டாரு அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. அவரோட பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் கேட்கிறாரு. இதெல்லாம் போட்டு இப்ப நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கேட்க, அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான்னா, நானும் உன் கூட வரணும். ஏன்னா இப்ப கடல்ல போய் தானே ஹீரோ வந்து இது பண்றாரு. அதாவது தாமஸ் அண்ணன்கிட்ட வேலை பார்க்குறாருல, அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வேற வேற ஆள்கிட்ட போய் குடுக்குறது, கைமாத்துறது தான் அவரோட வேலையா இருக்கும். ஸோ அந்த வேலைக்கு நானும் வரேன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லவும், மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல, ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இவன் வந்து அந்த மாரி ராபர்ட் வந்து இந்த மாரி ஒரு தப்பு செஞ்சுட்டு போயிருக்கான். அவரோட பையன வந்து நம்பி நம்ம ஏத்துக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அப்படி தப்பு செஞ்சவனோட பையன் தப்பு செய்வான்னு சொல்லிட்டு என்ன இருக்கு? அதனால நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தயங்குனாலும் அதுக்கப்புறம் அந்த பையன வந்து சேர்த்துக்கிறாரு.
அதோட பார்த்தீங்கன்னா, இந்த பையனும் ஹீரோ கூட சேர்ந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான். அப்புறம் ஒரு நாள் வந்து தாமஸ் அண்ணன்கிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டாரு. தாமஸ் அண்ணன பார்த்த உடனே இந்த ராபர்ட்டோட பையன் வந்து ஒரு மாரி பயத்துல நடுங்கிட்டே இருக்கான். அவரும் இந்த பையன மொறச்சு மொறச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது என்ன உள்குத்துன்றது தெரியல. அதோட இந்த ஹீரோ வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, "நீ அதுவும் நினச்சுக்காத. ஏன்னா அவங்க அப்பா மேல கோவத்துல கூட இந்த பையன அவர் முறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்." இவர் என்ன சொல்றாருன்னா, "என்ன நம்பி நீ அனுப்பு. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. பையன் பார்த்தீங்கன்னா, திரும்ப ஹீரோ கூட டெய்லிக்கும் வேலைக்கு போறத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டான். அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப கடலுக்கு திரும்ப போயாச்சு. போம்போது அவங்க நடுக்கடல் அந்த மாரி இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். அத கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லும்போது, "என்ன நடுக்கடல்ல வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க. எதா இருந்தாலும் கரைக்கு போணும்னு சொல்லு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும், இவன் திரும்ப திரும்ப அந்த பையன் வந்து கேட்டுட்டே இருக்கும்போது, "என்ன இப்படி தொல்ல பண்ணிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கட்டத்துல கோவத்துல வந்துட்டு சத்தம் போடுறாரு. ஹீரோ கோவப்பட்டாலும் அந்த பையன் வந்துட்டு, "நான் சொல்றத கேளு கேளுன்னு" சொல்லவும், "என்னதான் உன் பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் என்ன சொல்றான்னா, "இப்ப அவர் குடுக்குறாருன்னு சொல்லிட்டு இந்த பெட்டியெல்லாம் குடுக்குறீங்கல்ல, அதாவது இந்த பையன் எப்படி இருப்பான்னா, எவ்வளோ இப்ப வருஷக்கணக்கா வேலை பார்த்தவங்க கூட பெருசா எதையும் நோட் பண்ண மாட்டாங்க. இந்த பையன் வந்து சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப விவரமான பையனா இருப்பான். அதாவது சீக்கிரமாவே வேலைங்கலாம் கத்துக்கக்கூடிய பையனா இருப்பான். இப்ப வேலைக்கு சேர்ந்து 4 நாள் தான் ஆகியிருந்தாலும், அந்த பையன் அவ்வளோ ஸ்மார்ட்டா இருந்துட்டு இருப்பான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, ஹீரோ கிட்ட, "இப்ப நீங்க இந்த பெட்டி பெட்டியா வச்சிருக்கீங்கல்ல, இந்த பெட்டி எல்லாமே ஒரே வெயிட்டாவே இருக்கிறதில்ல. பெட்டியில வந்து ஒரு ஒரு பெட்டிக்கும் வந்துட்டு ஒரு 10 பெட்டி இருக்குன்னா, 8 பெட்டி வந்து ஒரே வெயிட்டா இருக்கு. 2 பெட்டி வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கூட குறைய இருக்கு. அது என்ன அப்படின்றது தொறந்து பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோக்கு வந்து செம்ம கோவம் வருது. தாமஸ் அண்ணனுடைய இதெல்லாம் திங்ஸையே வந்து தொறந்து பார்க்க சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கோவத்துல அந்த பையன போட்டு அடிச்சிடுறாரு. "நீ என்ன 1க்கு 4 அடி கூட அடிச்சுக்கோ. ஆனா நீ இத வந்து தொறந்து பார்த்தா தான் உனக்கு தெரியும். ஏன்னா, அவன் குடுக்குற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரே மாரி இருக்கிறதில்ல. அப்பதான் அவரோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். எங்க அப்பா ஒண்ணும் திருட்டு அந்த மாரிலாம் பண்ற ஆள் கிடையாது. இவர் தான் ஏதோ பண்ணியிருக்காரு. நீ தொறந்து பார்த்தா உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லிட்டே இருக்கவும், ஹீரோக்கு வந்து கோவத்துல வந்து பயங்கரமா அவர அடிச்சு போட்டு, அத பெருசா கண்டுக்காமயும் அப்பவே அந்த பொருளெல்லாம் மாத்தி விட்டுர்றாங்க. இதாயிட்டா போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அங்க வந்துட்டு ஹார்பர் போலீஸ்லாம் வந்துடுறாங்க. ஏன்னா இந்த பண்ற வேலைக்காக எல்லாரையும் இப்ப வந்து அப்படியே சுத்தி சுத்தி ரவுண்ட் அப் பண்றாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தப்பிச்சு ஓடிர்றாங்க. இப்ப இந்த குட்டி பையன் என்ன பண்றான், கடலுக்குள்ள போய் தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடல் பக்கமா உள்ள ஓடுறான். அதனால அங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஷூட் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த பையன போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போய் காப்பாத்துறாரு. ஆனா கொண்டு வர முடியல. அவர் வந்து இப்ப அந்த பையனுக்கு வந்து உயிரே இல்லாம ஆயிடுது. வந்துட்டு இப்ப இறந்து போன உடனே ஹீரோக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. உடனே இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த பெட்டியில அப்படி என்னதான் இருக்கு? அவன் என்னதான் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு அவருக்கு தோணுது. அத அவர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பையன் சந்தேகப்பட்டு சொன்ன மாரி தான் அந்த விஷயங்கள் அதுல இருக்கு. இத பார்த்த ஹீரோ வந்து செம்மையா டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இத்தன வருஷம் அவர்கிட்ட வேலை பார்த்து அவர் இவர்கிட்ட கூட சொல்லாம இந்த மாரிலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு கோவம் வருது. நேரா தாமஸ் அண்ணன்கிட்ட போறாரு. "எதுக்காக இந்த மாரிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது மட்டும் இல்லாம, "நீ என்ன வேணா பண்ணு. நான் உனக்காக அத வேணா செய்றேன். ஏன்னா உன் கூட நான் வேலை பார்க்குறேன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா வந்துட்டு எதுக்கு ஒண்ணும் தெரியாத அப்பாவி பையன எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண?" இவர் சொல்லி தான் வந்துட்டு போலீஸ்காரங்க வர வேற இந்த மாரி இந்த குட்டி பையன் இந்த மாரி ஆயிரும். அதனால ஹீரோக்கு வந்து செம்ம கோவமாகி அப்படி மாரி கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில இப்ப பெரிய பெரிய வாக்குவாதமே வர ஆரம்பிச்சிருது. இல்லாம ஹீரோ வந்துட்டு பயங்கர சண்டை, கோவம் வந்ததுனால என்ன சொல்லிடுறாருன்னா, "இனிமே எங்க ஊர சார்ந்த யாருமே வந்துட்டு அவங்க மீன்பிடி தொழில் இல்ல அப்படின்றதுனால தான் இந்த ஹார்பர் வேலை, இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வேலைக்கு யாருமே வரமாட்டாங்க. இனிமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சண்டை போட்டு சவால் விட்டுட்டும் வந்துடுறாரு. ஹீரோ வந்துட்டு இந்த மாரி பேசிட்டு வந்துட்டாலும், ஹீரோவோட அந்த ஊர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊர்ல வந்துட்டு தாமஸ் அண்ணனோட ஆளுங்களும் சில பேர் தங்கி தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க, இப்போ ஊர் மக்களோட ஊர் மக்களா கலந்து இருக்கிறதுனால, ஊர் மக்களா சேர்ந்து கேட்குற மாரி, எங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில வேலை குடுத்ததே தாமஸ் அண்ணன் தான். அவர் வேலை குடுத்துருக்கும்போது, அவர் வேலையெல்லாம் நாங்க பார்க்க மாட்டோம். நீ எப்புட்றா போய் எங்க ஊர் மக்கள் செய்ய மாட்டாங்கன்னு அவர்ட்ட போய் சொல்லிட்டு வந்த? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வம்பு வளர்க்குறாங்க. ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் எதுவுமே பதில் சொல்றதா தயாரா இல்ல. அந்த சின்ன பையனோட இறுதி சடங்கு வேலை இருக்கு பார்த்தீங்களா, அதில அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. "எப்படி ஒரு பையன் வந்து அநியாயத்துக்கு இந்த வயசுல இறந்து போயிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் தாத்தா கிட்ட போய் என்ன சொல்றாருன்னா, "நீ சொல்ற பேச்ச கேட்டு தான் இதுவரைக்கும் நான் கடலுக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்காம இருந்துட்டேன். அதுவும் இல்லாம அந்த தாமஸ் அண்ணன் கூட சேர்ந்துட்டு இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டேன். இப்ப எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ஒரு சின்ன பையன நான் இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறேன். நான் கண்டிப்பா நாளைக்கு அந்த கடலுக்குள்ள தான் போறேன். அங்க என்ன இருக்குன்னு பார்க்க தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கிட்ட சொல்லவும், தாத்தா வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு. 1992ல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, சாலமன் சொல்லிட்டு ஒரு ஆள் இருந்தாரு. அவர் வந்துட்டு பார்த்தோம்னா, ரொம்ப நல்ல மனுஷனாவும் இருந்தாரு. ஊருக்கு தேவையான அந்த ஹெல்பிங் மைண்டோட இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாரியான ஒரு ஆளா தான் இருப்பாரு. இந்த கடலுக்குள்ள போறவங்க வந்து இறந்து போறாங்களே, என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அப்ப தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. அந்த கடல் ஹார்பர்ல வந்துட்டு போஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் சாலமனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு, இதுல என்ன நடக்குது? இதுல என்னதான் மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆர்வமா இருந்திருப்பாங்க. பேசுறாங்க அப்படின்னா வந்துட்டு, மீன் பிடிக்க முடியல. மகளுக்கு வந்து போதுமான வருமானம் வர்றதில்ல. இதனால அவங்களோட ஒரு சாதாரண வாழ்வாதாரம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்பவே
ரொம்பவே குறைஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து மக்கள வந்துட்டு நம்ம சரியான இதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா வந்துட்டு, இதில என்ன இருக்கு? என்ன மர்மம்? என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பேசம்போது, இப்ப இவரு என்ன சொல்றாரு? போஸ்ன்னு இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, "அந்தோனிய வர சொன்னா எல்லாமே விட தெரிஞ்சிரும்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இந்த போஸ் இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்தோனின்னு சொல்லலாம். அந்தோனி பார்த்தீங்கன்னா, அந்த கடலுக்குள்ள போறது, அதில என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் ஈஸியா பார்த்துட்டு அதாவது அவருக்கு வந்து கடலுக்குள்ள போறது வந்து ரொம்ப சாதாரண ஒரு பழக்கம் மாதிரி. ஸோ அவருக்கு வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்தோனியும் போறாரு. அவர் வேலைங்களெல்லாம் பார்த்துட்டு வராரு. ஒரு கட்டத்தில தான் அந்த சாலமனுக்கு வந்து சில விஷயங்கள் தெரிய வருது. ஏன்னா, அவர் ஊர் மக்கள் நலனுக்காகவே இருக்கவரு. அவருக்கு என்ன விஷயங்கள் தெரிய வருது அப்படின்னா வந்துட்டு, இந்த போஸ் இருக்கார்ல, இந்த போஸ் வந்துட்டு நல்லவருன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்தில தான் தெரியும், இவர் வந்து நல்லவர் கிடையாது. இந்த ஊர் மக்களுடைய எல்லாத்தையும் சுரண்டுறவரே அவர் தான் அப்படின்ற மாரிலாம் தெரிய வரும். அதாவது இப்ப இவ்ளோ பேர் இறந்து போயிருக்காங்கல்ல, இதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த போஸா தான் இருப்பாரு. எப்படி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த தங்க கட்டிக்கு ஆசைப்பட்டு இந்த போஸ் தான் மக்கள வந்து அங்க அனுப்புறாரு. அவங்களும் இந்த தங்க கட்டிகள எடுத்துட்டு வராங்க. இறந்து போனவங்க கையில வந்துட்டு தங்க கட்டிகள்லாம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ் வந்து கடலுக்குள்ள சில தங்கங்கள்லாம் இருக்கு. அத போய் இந்த இடத்துல போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மக்கள அனுப்புறாரு. அவங்களும் பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டு அவர் சொல்ற வேலைய செய்வோம்ன்னு சொல்லிட்டு போறாங்க. போம்போது ஏதோ ஒரு காரணத்தால இறந்து போயிடுறாங்க. அதுக்கு காரணமும் போஸா தான் இருக்காரு. இப்ப அவங்க கையிலலாம் தங்க கட்டிகள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்குற இந்த சாலமன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு ஊர் மக்கள் கிட்ட சொல்லி புரிய வச்சுறாரு. இந்த மாரி உங்க சொந்தக்காரவங்கலாம் இறந்து போறாங்கன்னா, கடல்ல இருக்கிற ஏதோ ஒரு அமானுஷ்யம், கடல்ல இருக்கிற இதெல்லாம் வந்து காரணம் கிடையாது. இந்த போஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமா நிரூபிச்சிடுறாரு. இத கேட்கிற மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப போஸ் மேல கோவப்படுறாங்க. அதனால இப்ப எல்லாருமே சேர்ந்து அடி அடின்னு போட்டு அவர அடிச்சு, அங்கேயே அவர் இறந்தும் போயிடுறாரு. இவர் இறந்தும் போயிடுறாரா, இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஊருக்குள்ள நெறைய பேர் இன்னும் திரும்பவும் அதே மாரி இறந்து போயிட்டே இருக்காங்க. எதுக்காக இறந்து போறாங்கன்னு விஷயமே வெளிய தெரியல. காரணமே இல்லாம நெறைய பேர் இறந்து போற மாரி இருக்கு. கடலுக்கு போறவங்க திரும்புறதும் இல்ல. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு காரணமா இருக்கும்? ஒருவேள அந்த போஸோட ஆவி தான் இதெல்லாம் பண்ணுது போல இருக்கு. அப்படின்னு நினைச்சுட்டு இப்ப ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாதர் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வந்து சர்ச் ஃபாதர்கள கூட்டிட்டு வந்துட்டு நெறைய அந்த மந்திரம் அதெல்லாம் பண்ண சொல்றாங்க. எல்லாரும் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு கொண்டு வர சொல்லியிருந்தார்ல தங்கம். அந்த தங்கத்துக்கு மேல தான் இவருக்கு ஒரு வேள ஆசை இருக்கு போல இருக்கு. அதுல நிராசையா தான் அவர் இறந்ததுனால இப்படி இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த தங்கத்தெல்லாம் உருக்கி, அவரோட அந்த சமாதி இருக்கும்ல, அதுல ஃபுல்லா அத பூசி விட்டுட்டு, அந்த பெட்டிய அப்படியே அந்த சமாதி இருக்கான்ல, அத அப்படியே நடுக்கடல்ல வேற இறக்கிடுறாங்க. அந்த சவப்பெட்டிய எடுத்துட்டு கடலுக்குள்ள போறாங்கல்ல, அப்படி போம்போதும் திரும்ப பல பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு, அந்த போஸோட ஆவி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதைய வந்துட்டு ஹீரோட தாத்தா வந்து ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. இவ்ளோ பெரிய கதைய சொல்றாருன்னா, நீ கடலுக்குள்ள போற, நீ சொல்ற போஸோட ஆவி வந்து கடலுக்குள்ள இருக்கு. அதுதான் வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கு. இப்படி நாளைக்கு நீ கடலுக்கு போறேன்னு சொன்னேன்னா, அது உன்னையும் ஏதாவது பண்ணிடும். அதனால போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடுக்கிறாரு. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் கண்டிப்பா கடலுக்குள்ள போதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிருவாரு. ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க வந்து பயந்துகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்ப அந்த ஊர்ல வந்து நெறைய வயசு பொண்ணுங்க இறந்து போறாங்களா, அடுத்தது ஹீரோயின் தானா அப்படின்ற மாரி இப்ப ஹீரோயினும் ரொம்பவே பயந்து போறாங்க. எல்லாருக்கும் நடந்த மாரி இப்ப நம்மளுக்கும் நடக்க போதான்னு. அப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு அந்த மாரிலாம் எந்த அமானுஷ்யம் எதுவுமே கிடையாது. ஒரு 4, 5 ரவுடி பசங்க மாரி வராங்க. ஹீரோயின கட்டி தூக்கி இழுத்துட்டு போறாங்க. அதாவது வாயிலெல்லாம் துணிய வச்சு கட்டி, கை காலெல்லாம் கட்டி எடுத்துட்டு போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு போட்டுக்குள்ள வச்சு கொண்டு போறாங்க. கடலுக்குள்ள கொண்டு போணும்னு நெனைக்கிறாங்க. இத வந்துட்டு ஹீரோ பார்த்துடுறாரு. அவங்களெல்லாம் அடிச்சு போட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின காப்பாத்திடுறாரு. அவங்கள அடிச்சது மட்டும் இல்லாம, எதுக்குடா இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாமஸ் அண்ணன் தான் செய்ய சொன்னாருன்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவ்வளோ நாளா வந்துட்டு நெறைய வயசு பொண்ணுங்க இறந்து போயிருப்பாங்கல்ல. அவங்க வந்து நார்மலா சாதாரணமா இறந்து போகல. கடலுக்கு இந்த மாரி விஷயமா போம்போது வந்துட்டு, அது நல்ல விதமா நடக்கணும் அப்படின்றதுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டு, இந்த மாரி ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி வேலைக்காக தாமஸ் அண்ணா பண்ற வேலை தான் இது. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வயசு பொண்ணு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கு செம்ம கோவமாயிடுது. இன்னுமா தாமஸ் இந்த மாரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப ஊருக்குள்ள வந்துட்டு வயசு பொண்ணுங்க இந்த மாரிலாம் இறந்து போறது வந்து இயற்கையா நடக்கல. இவரோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் இப்ப தெரிய வருது. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துட்டு மக்கள் கிட்டலாம் சொல்றாரு. இங்க பார்த்தீங்களா, இப்ப வந்துட்டு இதெல்லாம் ஊருக்குள்ள இந்த மாரி வயசு பொண்ணுங்க இறந்து போறது வந்து காரணம் வந்துட்டு யாருன்னு இப்ப உங்களுக்கு தெரியுதா? நாளைக்கு நான் கடலுக்குள்ள போறேன். என்னதான் இருக்கு அப்படின்றத நான் பார்க்க போறேன் அப்படின்றாரு. ஆனா ஹீரோ கிட்ட இப்ப வரைக்கும் சொந்த போட் எதுவும் இல்ல அப்படின்ற காரணத்தினால, தாமஸ் அண்ணாவோட போட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போயிடுறாரு. இத பார்த்த உடனே வில்லனுங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் ஹீரோவ ஃபாலோ பண்ணிக்கிட்டு கடலுக்குள்ள போயிடுறாங்க. இவங்கலாம் அவர தொரத்திட்டு போம்போதே பார்த்தீங்கன்னா, தாமஸ் அண்ணனுக்கு கால் பண்ணி இவன பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. அவர் காலே எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோ வந்துட்டு இப்ப நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்காருல்ல, அவர் போம்போதே என்ன பண்ணியிருக்காரு, அந்த தாமஸ் அண்ணா இருக்காருல்ல, அவர வந்துட்டு கைய கால கட்டி போட்டு போட்ல தூக்கி வச்சுக்கிட்டு அவரோட தான் இப்ப அவர் போயிட்டே இருக்காரு. இந்த விஷயம் யாருக்குமே தெரியல. அவர் இப்ப நடுக்கடல் கிட்டயே நெருங்கிட்டு இருக்காரு.
ஹீரோவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, போய் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றதெல்லாம் 2வதா இருந்தாலும், இப்ப நம்ம மீன புடிக்கணும். மீன புடிச்சிட்டு கரைக்கு நல்லபடியா திரும்பணும். திரும்புனதுக்கப்புறம் அந்த கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறதுனால எந்த ஆபத்தும் இல்லன்றத நிரூபிக்கணும். ஏன்னா, இப்ப அவங்க பயந்துட்டு இருக்க விஷயம் வந்துட்டு, யாரும் அந்த போஸோட ஆவி வந்து அங்க அதெல்லாம் பண்றது அப்டின்றது எதுவுமே கிடையாது. நடந்ததுக்கு எல்லாமே காரணம் இந்த தாமஸ் தான் அப்டின்றத நிரூபிச்சா போதுன்ற மாரி தான் ஹீரோ இப்ப நெனைக்கிறாரு. போட்ல வந்துட்டு ஏதோ ஒரு ஷார்ப்பான திங்ஸ் இருக்கு. அது வந்து ஹீரோவோட கால வந்து குத்திருது. அதனால ஹீரோவோட பிளட் வந்து அதுல பட்டுருது. இப்ப ஹீரோ என்ன பண்றாரு, அந்த திங்ஸ தூக்கி அது ஷார்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலுக்குள்ள தூக்கி போட்டுறாரு. அத போடும்போதே ஒரு வித்தியாசமா ஒரு சத்தம் ஒண்ணு கேட்குது. அதுக்கப்புறம் உள்ள போக போக பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அது சுத்திலும் வந்துட்டு ஒரு மாரியான அமானுஷ்யமா நடக்கிற மாதிரி, அலைகள்லாம் பெருசு பெருசா வர மாதிரி, இவங்கள பயமுறுத்துற மாரியான அந்த இது எல்லாமே நடக்குது. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சுத்தி சுத்திலும் வந்துட்டு ஒரு மாரி எலும்புக்கூடு, அந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அப்படியே மிதந்து வர மாரி இருக்கு. அப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. இதுக்காக தான் வந்துட்டு நம்மளுடைய தாத்தா, பாட்டிங்கலாம் சொல்லிட்டே இருந்தாங்களா, கடலுக்குள்ள போகாதீங்க, அங்க அமானுஷ்யங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் அப்போ உண்மைதான் போல இருக்கு அப்படின்ற மாரிலாம் இப்ப அவங்க நெனச்சு ரொம்பவே பயப்படுறாங்க. வந்து இப்ப பயங்கர அதிர்ச்சியில இருக்காரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயத்துல இருக்காங்க. இப்ப அவங்கலாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்கன்னா, "வேணாப்பா இதுவரைக்கும் போதும். இதுதான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம இங்க இருக்க வேண்டாம். உடனே கிளம்பி நம்ம கரைக்கு போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "நம்ம என்ன செத்தா போயிட்டோம். உயிரோட தானே இருக்கோம். நம்ம கரைக்கு போனோம் அப்படின்னா மீன புடிச்சிட்டு தான் போகணும். ஊர் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுவரைக்கும் எல்லாரும் பொறுமையா இருந்து தான் ஆகணும். அப்படி இப்படி நம்மள அது எதுவும் பண்ணாது" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அவர் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்பீச் மோட்டிவா ஸ்பீச் பண்றாரு. பேசிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அலைகள்லாம் பெருசு பெருசா வர்றதுனால ஒரு அவ்ளோ பெரிய அலை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போட்டையே வந்து அப்படியே மூழ்கடிச்சிற மாரி ஆயிடுது. இப்ப எல்லாரும் மூழ்குற மாரி ஆயிடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியான உருவத்துல ஏதோ ஒரு மண்ட ஓடு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. கிட்ட ஹீரோ நெருங்கிட்டு இருக்கும்போது தான் வந்து ஒரு மாரி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுட்டு இருக்கு. "இங்க யார்றா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கதவ தொறந்து பார்த்தா, அங்க வந்து ஹீரோயின் இருக்காங்க. "நீ எப்படி இப்ப இங்க உள்ள வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோக்கே தெரியாம அவங்க இந்த போட்ல ஏறி மறைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த போட்ல ஹீரோ இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு 3 பேர் இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்க. தாமஸ் அண்ணா இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு இப்ப நடுக்கடலுக்கு போயிட்டு இருக்காங்க. போட்ட வந்துட்டு கவுத்தி விட்டுட்டு அங்க பார்த்தீங்கன்னா, பெரிய சண்டையா நடக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேய்ங்க வந்து உண்மையிலேயே அங்க வந்து பேய்ங்க இருக்கு. அந்த பேய்ங்கலாம் வந்துட்டு இந்த போட்ல இருக்கிறவங்களையும் இந்த போட்டையும் போட்டு பாடா படுத்திட்டு இருக்குன்றது இப்ப ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. இவங்கலாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாசம் மாசம் ஒரு வயசு பொண்ணுங்கள வந்துட்டு பலி குடுத்துருந்தாங்கல்ல, அந்த பொண்ணுங்க தான் வந்து பேயா மாரி இந்த மாரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. இந்த இடத்துல வந்துட்டு இப்ப ஹீரோக்கு வந்து நல்லாவே தெரியுது. ஒருவேளை இவங்கலாம் வந்துட்டு இந்த மாரி அட்டாக் பண்றாங்க அப்படின்னு நினைக்காம, இவங்கலாம் தான் அந்த கடல வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நினைச்சுக்கிறாரு. இப்ப வந்துட்டு போட் வந்து ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவர் போட்ட வலை வந்து பார்த்தீங்கன்னா, நங்கூரத்துல மாட்டிட்டு இருக்கு. இப்ப அத எடுத்து விட்டா தானே இப்ப வலைய போட்டுட்டு மீன புடிச்சிட்டு கரை ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ போய் அத எடுத்து விடணும்னு சொல்லிட்டு இப்ப கடலுக்குள்ள குதிக்கிறாரு. தாத்தா கிட்ட இருக்கிற ஒரு பேப்பர் மாரி ஒரு விஷயம் வந்துட்டு ஹீரோக்கு வந்து தெரிய வரும். அந்த பேப்பர் எடுத்து படிக்கும்போது தான் அதுல சில விஷயங்கள் இருக்கும். இப்ப இதுக்கு முன்னாடி வந்து தாத்தா என்ன சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி சாலமன் சொல்லிட்டு ஒரு நல்லவர் இருந்தாரு. அவருக்கு வந்து போஸ் வந்து ஒரு நெருங்கிய நண்பரா இருந்தாரு. அந்த போஸ் வந்து இல்லீகலா சில விஷயங்கள்லாம் செய்றதுனால தான் வந்துட்டு மக்கள்லாம் அவர சேர்ந்து இது மாரி பண்ணிட்டாங்க. அவரு இறந்து போயிட்டாரு. அவரோட ஆவி தான் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தார்ல. இப்ப இந்த பேப்பர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா வந்துட்டு, சாலமன் வந்து கெட்டவரு, போஸ் தான் நல்லவரு. அதாவது இவங்க 2 பேரும் என்னென்ன சொல்லியிருந்தாங்களோ அது அப்படியே ஆப்போசிட். போஸ் தான் நல்லவரா மக்களுக்காக இருந்திருக்காரு. அந்த சாலமன் தான் வந்துட்டு இந்த தங்கத்துக்காக இந்த மாரிலாம் மக்கள பண்ணியிருக்காரு அப்படின்ற மாரி எழுதியிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோட தாத்தா வந்து இந்த இடத்துல இறந்து கிடந்து அப்படியே மிதந்துட்டு இருக்காரு. பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே ஒரு மாரி ஆயிடுது. அப்பதான் என்ன நடந்திருக்கும்னா, ஹீரோட தாத்தா இருக்காருல்ல, அவர் கரையிலேயே இறந்து போயிருக்காரு. அவரோட ஆவி தான் இங்க இருக்கு அப்படின்றது இப்ப ஹீரோக்கு தெரியுது. சாலமன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒவ்வொரு தடவையும் மக்கள வந்துட்டு இந்த மாரி தங்கத்த எடுக்கிறதுக்காக ஆசை காட்டி கூட்டிட்டு போவாரு. அவங்களும் ஆனா அந்த தங்கத்த கரெக்ட்டா எடுக்கும்போது இவர் கையால அத எடுக்க மாட்டாரு. அந்த கடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த கூட்டிட்டு போன ஆளுங்கள தான் அத எடுக்க சொல்லுவாரு. இவர் அமைதியா நின்னுட்டு இருப்பாரு. கரை ஒதுங்குற நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவர் கையில அவங்க கையில தான் அந்த தங்கம் இருந்துட்டே இருக்கும். கரை ஒதுங்குற டைம்ல அவங்க இறந்து போன உடனே அவங்க கையில இருந்து தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு இந்த சாலமன். தான் வந்துட்டு இந்த அந்தோணி வராரு. இந்த அந்தோணிய பத்திலாம் ஸ்டார்ட்டிங்ல வேற மாரி நடந்தது பார்த்தீங்களா? இப்ப எல்லாமே விஷயங்களும் இப்ப வந்துட்டு சாலமனுக்கு தெரிய வர, சாலமன் தான் வந்து இந்த போஸ வந்து இந்த மாதிரி பண்ணி அவர வந்து இறந்தே போயிருப்பாரு. நான் வந்துட்டு தாத்தா ஏன் நேர்லயே சொல்லல, அவரே வந்துட்டு மக்கள்கிட்டயே சொல்லிரலாம். அது ஏன் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த தாத்தா இருக்காருல்ல, ஹீரோட தாத்தா, அவரோட தாத்தா தான் இந்த சாலமனா இருப்பாரு. அப்பா தான் வந்துட்டு இந்த சாலமனா இருக்கிற பட்சத்துல, அவர் சின்ன வயசா இருக்கும்போது அவருக்கு அவர் கட்டுப்பட்டு தானே இருக்கணும். அவர பத்தி வெளிய சொல்ல முடியாதுல்ல. அதனால அவர் சொல்லாமயே இருந்திருக்காரு. அதனால என்னைக்காவது ஒரு நாள் இது வந்து ஊர் மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்றதுக்காக ஒரு பேப்பர் இதுல மாரி எழுதி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இப்ப இறந்தும் போயிட்டாரு. இப்படிதான் விஷயம் அப்படின்றது ஹீரோக்கு இப்ப நல்லா தெரியுது. இப்ப இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப நடக்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த போஸோட ஆவி தான். அவர் வந்து தப்பே செய்யாம இறந்து போனதுனால, அதனால தான் அவரோட ஆவிங்கலாம் வந்துட்டு, அதாவது அநியாயமா இறந்து போறவங்களோட ஆவி வந்துட்டு இந்த மாரி அக்குரமா பழி வாங்கிட்டு இருக்கு. இப்ப அவரோட சவப்பெட்டி எங்க இருக்குன்னு தேடி எடுத்துட்டு அத நல்ல அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கடல்ல வந்துட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சலாம். இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சவப்பெட்டி தேடி இப்ப ஹீரோ போறாரு. இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த போட்ல வந்து கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த தாமஸ் அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட்டெல்லாம் அவுத்துக்கிட்டு இப்ப ஹீரோவ வந்துட்டு லாக் பண்ணிடுறாரு. ஆனா இப்ப இவ்வளோ பேருக்கு சுத்தி உள்ளவங்களுக்கு வந்து அந்த பேய்களால வந்து பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மட்டும் இதுவரைக்கும் எதுவுமே
ஆகல. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து ரத்த சம்மந்தப்பட்டவங்க. தாமஸ் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு ஃபிளாஷ்பேக் ஒண்ணு சொல்வாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தாமஸ் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு சாலமன் கிட்ட தான் சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்துட்டு வந்திருப்பாரு. இப்ப அவர் அங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப போஸ் வந்து இறந்து போறாருல்ல, அந்த டைம்ல கூட சாலமன் அங்க தான் இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இப்ப நீ இவர இந்த மாரி வேலை பண்ணியிருக்க. இதுக்காக வந்துட்டு நீ எனக்காக பணம் குடுக்கணும். அப்படி நீ குடுக்கல அப்படின்னா வந்துட்டு, நீ தான் இத பண்ண அப்படின்றது ஊர் மக்கள் எல்லார்கிட்டயும் நான் சொல்லிடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. போட்டுட்டு என்ன பண்றாரு, சாலமன் இருக்காருல்ல, அவர வந்துட்டு அவர் முடிச்சு கட்டி விட்டுர்றாரு. தேடி போறாருல சவப்பெட்டி. அதுல போஸ் மட்டும் இல்ல, சாலமனும் இருக்காரு. 2 பேருமே அதுக்குள்ள தான் இருக்காங்க. இது யாருக்குமே இப்ப தெரியாது. இவர் சொன்ன ஃபிளாஷ்பேக்ல தான் இப்ப இந்த மாரி வேற நடந்திருக்கா அப்படின்ற விஷயமே இப்ப தெரிய வருது. இப்படி இருந்தும் அந்த 2 பேருமே 2 பேரோட ஆவிங்க வந்துட்டு ஹீரோயின ஒண்ணு செய்யலான்றது காரணம் வந்துட்டு, இவங்க எல்லாரும் ஒரு ரத்த சொந்தம் அப்படின்றது தான் காரணமா இருக்கும். ஏன்னா அந்த சவப்பெட்டிய தேடி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சாலமனோட ஆவி இருக்குல்ல, அது வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு இப்பவும் டீல் பேசுற மாரி காட்டுறாங்க. என்னன்னா, "உனக்காக தான் நான் வந்துட்டு இந்த தங்கத்தெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இது எல்லாமே உனக்கு சேர வேண்டியது தான். இங்கேருந்து எடுத்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்ன சொல்றாருன்னா, "எனக்கு அந்த தங்கம்லாம் எதுவும் தேவையில்ல. நான் உன்ன அழிக்க வந்தவன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கோவமா அந்த போட்ட திருப்பிட்டு போறாரு. அப்ப அங்க உள்ள ஆவிங்கலாம் வந்துட்டு சாலமன வந்துட்டு அவரு ஏற்கனவே இப்ப ஆவியா தான் இருக்காரு. ஆவியும் சண்டை போட்டு அவர் கதைய திரும்ப முடிச்சு விட்டுர்றாங்க. ஆவிய வந்துட்டு இப்ப எல்லா ஆவிங்களும் சேர்ந்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த ஆவிங்களுக்கும் ஒரு நிம்மதி கிடைச்சிருது. ஏன்னா அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோவும் என்ன பண்றாரு, அந்த சவப்பெட்டிய எடுத்துட்டு போயிட்டு அத என்ன பண்ணணும்னு நெனைச்சாரோ அந்த மாரி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இப்ப மீன் புடிச்சிட்டும் கரைக்கும் ஒதுங்கிர்றாரு. இப்ப ஊர் மக்கள் கிட்ட இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தாராளமா எல்லாரும் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஊர் மக்கள் வந்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்த இந்த சாபம் இதெல்லாம் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்ப வழக்கம் போல மீன் பிடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்களோட இயற்கையான அதாவது அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு வாழ்க்கைய எல்லாருமே வாழ்றாங்க அப்படின்னு காட்டி தான் இந்த படத்த வந்து முடிச்சிருப்பாங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.